முன்னாள் பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். RSS என்பது சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட அமைப்பு அல்ல. அதை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை அண்மையில் கூட அதன் தலைவர் மோகன் பகவத் நிராகரித்தார். RSS என்பது தனிநபர்களின் அமைப்பு. அது உருவான நாளிலிருந்து பலமுறை தடை செய்யப்பட்டதால் அதன் இருப்பை அரசு ஏற்கனவே அறிந்திருந்தது. இந்து தர்மமே பதிவு செய்யப்படவில்லை, எனவே RSSக்கும் பதிவு தேவையில்லை என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறினார். மேலும் அரசிடமிருந்து நிதி பெறும் அமைப்புகளுக்கே பதிவு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் RSSுடன் தொடர்புடைய 20 அமைப்புகளுக்கு பொதுத்துறை நிறுவனமான ONGC ரூபாய் 671 கோடி நிதியுதவி வழங்கியிருக்கும் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளன. இயற்கை சீற்றங்கள் மற்றும் பேரிடர்களின் போது மக்களின் உயிரை காப்பது மத நம்பிக்கைகளோ அல்லது கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களோ அல்ல, மாறாக மனிதர்களின் பகுத்தறிவும் அறிவியல் பூர்வமான எச்சரிக்கைகளும் அரசாங்கத்தின் திட்டமிடுதலுமே என்பதை ஜம்மு காஷ்மீரில் நடந்துள்ள நிகழ்வு மீண்டும் நிரூபித்துள்ளது. பக்தியை வென்ற அறிவியல், வைஷ்ணவி தேவி யாத்திரை ரத்து. நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்றவர்கள் மீது டெல்லி காவல்துறையினர் தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டுவீச்சு நடத்தியுள்ளனர். நீட், அயோத்தி ராமன் கோயில் முறைகேடு, எதிர்க்கட்சி அமளியால் தொடங்கிய சில நிமிடங்களில் நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமன் கோவிலில் 10 நாட்களுக்கு புனிதப்படுத்துதல் சடங்கு நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமன் கோவில் நன்கொடை கையாடல் விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த கோரி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். விசாரணை கைதிகளின் எண்ணிக்கை அதிகமாவது ஆரோக்கியமானதல்ல என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. நாளுக்கு நாள் விசாரணை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது குறித்து மனித சமூகத்தின் மேன்மை என்பது குற்றங்களை குறைப்பதிலும் தண்டனைகளை முந்தைய காலத்து காட்டுமிராண்டித்தனங்களிலிருந்து மாற்றுவதிலும் தான் இருக்கிறது. ஆனால் விசாரணை காலமே தண்டனை காலத்தை விட அதிகமாகியுள்ள நாட்டில் நாம் செல்ல வேண்டிய தொலைவு எவ்வளவு நீளமானது என்பதை எண்ணி பார்த்தாலே மலைப்பு ஏற்படுகிறது. எது ஒன்றும் கடிதமானதல்ல. மனிதர்கள் நினைத்தால் மேற்சொன்ன பரிந்துரைகளை அரசும் நீதித்துறையும் கனிவுடனும் துணிவுடனும் பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. வந்தே மாதரம் அவமதிப்பு குற்றமாக்கும் மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடுவதை அவமதித்தல் அல்லது தடை செய்தல் குற்றமாக கருதப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மதமாற்றம் குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாமுக்கு மதம் மாறும் தலித்துகள் பட்டியல் ஜாதி SC தகுதியை இழக்கின்றனர் என நீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனால் மதமாற்றத்திற்கு பிறகும் தொடரு ஜாதி பாகுபாடு கருத்தியல் கொண்டு சட்டத்தில் மாற்றம் தேவை என கோரிக்கை வலுத்துள்ளது. அனைத்தும் காவிமயம். பீகாரில் உள்ள 551 மாதிரி பள்ளிகளும் காவி நிறம் பூச மாநில அரசு எடுத்துள்ள முடிவு எதிர்க்கட்சிகளிடமிருந்து மட்டுமல்லாமல் பாஜகவின் முக்கிய கூட்டணி கட்சியான JTUவிடமிருந்தும் கேள்விகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து வருகிறது. தொகுதி மறுவரையறை மற்றும் வெளிநாட்டு நன்கொடை மசோதாக்கள் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் டெரிக் ஓப்ரையன் கோரிக்கை விடுத்துள்ளார். பெரியார் கொள்கைகளை நேரடியாக ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, பெரியாருடைய தாக்கம் இல்லாத குடும்பமே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயன்பெற்றிருக்கின்றன. அறிவியல் புரட்சி, அமைதி புரட்சி, அறிவு புரட்சி ஏற்பட்டுள்ளது என ஆண்டிமடத்தில் நடைபெற்ற வாழ்க்கை இணையேற்பு விழாவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் சிறப்புரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. திமுக தலைவர் MK ஸ்டாலின் தனது லண்டன் பயணத்தை முடித்து நேற்று இரவு சென்னை திரும்பினார். அவருக்கு விமான நிலையத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டின் மின் நுகர்வு ஒரே நாளில் 475.45 மில்லியன் யூனிட் பதிவாகி புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. மருத்துவர்கள் அங்கீகாரமின்றி சமூக வலைதளங்களில் அதிகாரப்பூர்வமற்ற மருத்துவ குறிப்புகள் வேகமாக பரவி வருகின்றன. அவற்றை பதிவிடுபவர்கள் மீது சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் மீட்டர் கணக்கீடு மற்றும் பில்லிங் முறையில்
குறைபாடு காரணமாக மின் நுகர்வோர்களுக்கு அதிகப்படியான மின் கட்டணம் பதிவாகியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 74.92 கன அடியாக குறைந்ததால் காவிரி நீர்த்தேக்க பகுதிகளில் கிணறுகள் வெளியே தெரிகின்றன. நீட் தேர்வையும் உயர் ஜாதியினருக்கான EWS இடஒதுக்கீட்டையும் முழுமையாக ரத்து செய்ய கோரி ஒன்றிய அரசை வலியுறுத்தி திராவிடர் கழக இளைஞரணி, திராவிட மாணவர் கழகம், திராவிட மகளிர் பாசறை இணைந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தழுவிய அளவில் மாபெரும் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் 30/7/2026 முதல் 2/8/2026 வரை 4 நாட்கள் நடைபெறுகின்றன. இதில் 6 குழுக்களாக பிரிந்து நீட், EWS ஒழிப்போம், சமூக நீதி காப்போம் என்ற முழக்கத்தோடு தங்களது பயணத்தை தொடர்கின்றன. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு புதிய வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது என தகவல் வெளிவந்துள்ளது. தமிழின் சிறப்பு ழகரத்தின் வடிவம் சிந்து சமவெளியில் 7 படிகளை கொண்ட ஏணியாக பொறிக்கப்பட்டுள்ளதாக சிந்து சமவெளி ஆய்வாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலம் மூன் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதா மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேற்று முதலமைச்சர் மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை, மேகதாது அணை பிரச்சினை, திமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு மற்றும் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா ஆகியோர் விளக்கம் அளித்துள்ளனர். இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக பதிவு செய்து வாதிடுவதற்கான அகில இந்திய வழக்குரைஞர் தேர்வு முடிவுகளை இந்திய பார் கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இத்தேர்வில் நாடு முழுவதும் 65.92 விழுக்காடு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் எழுதிய RSS என்னும் ட்ரோஜன் குதிரை புத்தகம் ஒலி வடிவமாக ஸ்பாட்டிஃபையில் இலவசமாக கேட்கலாம். இதற்கான QR கோட் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் வாழ்வியல் சிந்தனை, மருத்துவ தகவல்கள் மற்றும் முக்கிய அரிய செய்திகள் தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.